பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். 2ஆம் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தினுடைய தொடர்ச்சி என்று சொல்லி நாம் வேதத்தின் வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். 1ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்திலே மகிழ்ச்சி என்கிற குறிப்பும் 2ஆம் சங்கீதத்தினுடைய முடிவிலே மகிழ்ச்சி என்கிற வார்த்தையோட முடிகிறதுனாலே 1ஆம் சங்கீதமும் 2ஆம் சங்கீதமும் தொடர்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லி தேவ பக்தர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சங்கீதமாக, மேசியா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட சங்கீதமாக இருக்கிறது. இந்த வேதத்திலே சங்கீத புஸ்தகத்திலே சங்கீதம் 2, 8, 16, 21, 22, 23, 24, 40, 41, 45, 55, 68, 69, 72, 96, 98, 102, 110, 118, 129 இந்த சங்கீதங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதாக தீர்க்க தரிசனங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, வருகை போன்ற காரியங்கள், ஆளுகை போன்ற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டதாக நாம் உணர்கிறோம். இந்த 2ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம். மேசியா இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம். மனுஷர் மேசியாவை மறந்துவிட்டார்கள். உபத்திரமும் 1000 வருஷ அரசாட்சியும், மேசியாவின் பிறப்பும் ஊழியமும், மேசியாவின் 1000 வருஷ அரசாட்சி போன்ற காரியங்களை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். 1ஆம் சங்கீதத்திலே துன்மார்க்கன், நீதிமான் இவர்களுக்குரிய காரியங்கள், அவர்களுக்கு துன்மார்க்கருக்கு எப்படிப்பட்ட முடிவும், நீதிமான்கள் என்றால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதமும் உண்டாகும் என்பதை குறித்து நாம் வாசித்தோம். இந்த 2ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்களை சங்கீதக்காரர் அவர் எழுதுகிறார். இந்த சங்கீதத்திலே தாவீதுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆட்டிடையனாயிருந்த தாவீதை ஆண்டவர் ராஜாவாய் அழைத்து அவனை தெரிந்து கொண்டு அவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய ராஜ்யத்துக்கு அநேக எதிர்ப்புகள் இருந்தது போல இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கும் அநேக எதிர்ப்புகளும் போராட்டங்களும் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே, எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே இந்த 2ஆம் சங்கீதத்தை குறித்த அங்கே மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ண கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீருடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே, அப்போஸ்தலர் 4:26 என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், நீர் என்னுடைய பிதாவாய் இருப்பீர், நான் அவருக்கு குமாரனாய் இருப்பேன் என்று தூதர்களில் யாருக்காவது அவர் சொன்னது இப்போதாகிலும் சொன்னதுண்டா என்று எபிரேயர் 1:5 நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது பரிசுத்த ஆவியானவரை அவர் முன்னுரைக்கிறார். மேசியாவின் ராஜ்யத்துக்கு விரோதமாய் எழும்பும் எச்சரிப்புகளை குறித்து அவர் விவரித்து சொல்லியிருக்கிறார். தம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் அதம் பண்ணி போடுவார். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், கிறிஸ்துவின் ராஜ்யம் நிச்சயமாய் ஸ்தாபிக்கப்படும், கிறிஸ்துவின் ராஜ்யம் விஸ்தாரமாய் ஸ்தாபிக்கப்படும். பூமியின் ராஜாக்களும் பிரபுக்களும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு விரோதமாய் தங்களை உட்படுத்தி அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு கீழ்ப்படியாதவர்களும் அழிவு உண்டாகும். கிறிஸ்துவானவரே தம்முடைய ராஜ்யத்துக்கு தலையாயிருப்பார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரியமாயிருக்கிறவர்களுக்கு தெய்வீக ஆலோசனைகள் ஆண்டவராய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு எதிர்ப்பு. ஜாதிகள் கொந்தளித்தது, ஜனங்கள் தத்தளித்தது, விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அவர்கள் ஆலோசனை பண்ணி அவருடைய கட்டுகளை அறுத்து அவருடைய கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள்.
ஜாதிகள் கொந்தளித்தது. அவர்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு விரோதமாக இந்த பூமியிலே மிகப்பெரிய யுத்தம் உண்டாயிருக்கிறது. பரலோகத்திற்கும் நரகத்துக்கும் இடையே யுத்தம் நடைபெறுகிறது. அது இந்த பூமியிலே அந்த யுத்தம் நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்புகிற பலத்த எதிர்ப்புகளை பற்றி சங்கீதக்காரர் விவரிக்கிறார். கிறிஸ்துவின் ராஜ்யம் மனுஷருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அடைவிடாதபடி பிசாசுடைய கூட்டமும் தடை செய்கிறது குறித்து பார்க்கிறோம். இந்த உலகமோ இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ஆசீர்வாதங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அதை பலமாய் எதிர்க்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கும் அவருடைய உபதேசத்திற்கும் விரோதமாய் பூமியின் ராஜாக்கள், பிரபுக்கள், தத்துவ ஞானிகள் எழுப்பி நிற்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஆலோசனைகள், தங்களுடைய புத்தியினங்கள் போன்றவற்றை கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் அவருடைய ராஜ்யத்தின் புத்திரருக்கு விரோதமாகவும் காட்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த உலகத்தின் ராஜ்யம் அல்ல. கிறிஸ்துவின் ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில் உள்ள ராஜாக்களுக்கோ அதிகாரிகளுக்கோ அது விரோதமானதல்ல. ஆனாலும் பூமியின் ராஜாக்களும் அதிகாரிகளும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறார்கள். கர்த்தர் தாவீதுக்கு சிங்காசனத்தை கொடுக்க தீர்மானித்தார். ஆனாலும் சவுலும் அவனுடைய இராணுவம் தாவீதுக்கு விரோதமாக எழுப்பி நின்றது. பெலிஸ்திய இராணுவம் தாவீதுடைய அரசாட்சிக்கு விரோதமாக எழுப்பி நின்றார்கள். தாவீதோடு கூட யுத்தம் பண்ணினார்கள். அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஏரோதும் பிலாத்துவும் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழுப்பி நின்றார்கள். இயேசு கிறிஸ்துவை அழிக்கும்படியாய் திட்டங்களை தீட்டினார்கள். பிரதான ஆசாரியர், ஜனத்தின் மூப்பர், வேதபாரகர், பரிசேயர் போன்றோர் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழுப்பி நின்றார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று கூட்டம் கூடி அவர்கள் ஆண்டுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழுப்பி நின்றார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் எழும்பும் மக்கள் புறஜாதியார், புறதேசத்தார், யூதர்கள், ராஜாக்கள், புறஜாதி அரசர்கள், ஆட்சியாளர்கள், யூத மார்க்க தலைவர்கள், துன்மார்க்கருடைய கிரியைகள் கொந்தளிக்கிறார்கள். விருதா காரியத்தை சிந்திக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணருக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாய் விட்டு பிரிந்து போவோம் என்று சொல்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் தீர்மானங்கள், சட்ட திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். தானியேலுக்கு விரோதமாய் நேபுகாத் நேச்சார் எழும்பி நின்றான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு விரோதமாய் பாபிலோனிய ராஜாக்கள் எழும்பி நின்றார்கள். இன்னுமாக பூமியினுடைய ராஜாக்கள் தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எப்போதும் எழும்பி நிற்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஒரு ஆமான் எழும்பி நின்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஸ்தாபகர். அவரே மேசியா, கிறிஸ்து அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அழைக்கப்படுகிறார். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறவர்கள் மிகவும் உக்கிரமாய் அவர்கள் தீர்மானங்கள், திட்டங்களை நிறைவேற்றி மிகுந்த கோபத்தோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய சிந்தனையினாலும் செயலினாலும் யுத்தம் பண்ணுகிறார்கள். இவர்களால் நன்மையான காரியங்களை சிந்திக்க முடியவில்லை, விருதா காரியங்களை சிந்திக்கிறார்கள். கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு ஆதரவாக இருக்கிற எல்லா காரியங்களையும் இவர்கள் அழித்து போட முயற்சி செய்கிறார்கள். அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியான எதிர்ப்புகளை அவர்கள் காட்டுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக தங்களால் தனியாக யுத்தம் பண்ண முடியாது என்று பூமியின் ராஜாக்களுக்கு தெரியும். ஆகையால் அவர்கள் தங்களை போன்ற ராஜாக்களையும் அதிகாரிகளையும் ஒன்று சேர்த்து கிறிஸ்துவுக்கு விரோதமாய், அவருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஒருவர் ஒரு உதவி செய்து ஆலோசனை பண்ணி சட்டத்திட்டங்களை ஏற்றுகிறார்கள். கிறிஸ்துவின் ராஜ்யம் தங்களுடைய மாம்ச பிரகாரமான ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்பதால் அவர்கள் தங்களை போன்ற ஐஸ்வர்யவான்கள், தங்களை போன்ற பலவான்களை ஆதரித்து அவர்கள் எவ்வளவு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் அவருடைய ஊழியத்துக்கு விரோதமாகவும் செய்ய முடியுமோ கண்ட காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமிக்குரியது இல்லை, அது பரலோகத்துரியது. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பிலாத்து என்னுடைய அரண்மனையில் இருக்கும்போது பிலாத்து சொன்னான், நான் ஒரு வார்த்தை சொன்னால் உம்மை விடுவிக்க கூடும் என்று சொன்ன போது, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதாக இருந்தால் என்னுடைய மக்கள் எனக்காக போராடுவார்கள்,
என்னுடைய ராஜ்யம் அது பரத்துக்குரியதாய் காணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அங்கே பூமியின் ராஜாக்கள் லூக்கா 29:14 சொல்லப்பட்டபடி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று தீர்மானம் சொல்கிறார். கட்டுகள், கயிறுகள், அவள் கட்டுகளை அறுத்து அவருடைய கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டுகளையும் கயிறுகளையும் நியமித்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் தம்முடைய அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டுகிறார். நமக்கு நன்மை எது, தீமை எது என்பதை ஆண்டவரே தீர்மானம் பண்ணுகிறார். ஆனால் பூமியின் ராஜாக்களோ தேவனுடைய கட்டுகளை அறுத்து போடுவோம் என்று சொல்கிறார்கள். கர்த்தருடைய கயிறுகளை அவர்கள் நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்று சொல்கிறார்கள். பூமியின் ராஜாக்கள் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லாது இருக்கிறார்கள், பொறுமை இல்லாமல் இருக்கிறார்கள். பூமியின் ராஜாக்களை அவருடைய மனச்சாட்சியினால் கட்டி வைத்திருக்கிறார். நம்முடைய பிரமாணத்தின் கயிறுகளினால் தங்களுடைய ராஜாக்களையும் அதிகாரிகளையும் கட்டி வைத்திருக்கிறார். ஆனால் அவர்களோ மனச்சாட்சியின் கயிறுகளையும் பிரமாணத்தின் கயிறுகளையும் அறுத்து எரிந்து போடுவோம் என்று சொல்கிறார்கள். தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் பரிசுத்தத்தையும் எதிர்ப்பதற்கு பூமியின் ராஜாக்களோ அதிகாரிகளுக்கோ ஒருவரும் காரணமில்லை. தேவனுடைய ராஜ்யம் கிருபை உள்ளது, அது நீதியும் அன்பும் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஏற்படுத்தினால் இவர்களுக்கு ஒரு நன்மை உண்டாக போவதில்லை. ஜனங்கள் விருதாவான காரியத்தை சிந்திக்கிறார்கள். தங்களால் முடிந்தவரையிலும் கிறிஸ்துவுக்கு அவருடைய சபைக்கும் தீங்கு செய்கிறார்கள். ஆனாலும் கிறிஸ்துவின் சபை ஜெயம் பெறும். அது எப்பொழுதும் தங்களால் முடிந்த வரையில் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் தீங்கு செய்கிறார்கள். கிறிஸ்துவின் ராஜ்யத்தை இந்த பூமியிலே அவர் ஸ்தாபிக்கிறார். சபையும் பூமியின் ராஜாக்களால் அதிகாரிகளால் மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் சபை கற்பானையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. பாதாளத்தின் வாசல்கள் கிறிஸ்துவின் சபையை ஒருபோதும் மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் சங்கீதம் 2:4-6 பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நியாயப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது தம்முடைய கோபத்தில் அவர்களோடு பேசி தம்முடைய உக்கரத்திலே கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு விரோதமாக எதிர்ப்பவர்கள் எவ்வளவு அதிகமாயிருந்தாலும் கிறிஸ்துவின் ராஜ்யம் வல்லமையாய் ஸ்தாபிக்கப்படும். கிறிஸ்துவின் ராஜ்யமே ஜெயம் பெறும். எதிர்ப்புகள் வரும்போது நாம் ஒருவேளை சோர்ந்து போகலாம். நாம் சோர்ந்து போகிற வேளையில் நாம் நம்மையோ நம்முடைய சூழ்நிலைகளையோ நம்முடைய பலவீனங்களையோ நோக்கி பார்க்கக்கூடாது. ஜெயம் கொடுக்கிற கர்த்தரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். தேவனுடைய சித்தம் நிச்சயமாய் நிறைவேறும் என்னும் நம்பிக்கை நம்முடைய சிந்தையில் காணப்பட வேண்டும். இந்த பூமியில் இருக்கிற வரையிலும் அங்குமிங்குமாய் அலக்களிக்கப்படலாம், சமுத்திரத்தில் தத்தளிக்கலாம். இந்த பூமியில் நாம் நிலையில்லாமல் அலைந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ பூமியில் உள்ள நம்முடைய நிலையான நித்திய ராஜ்யத்தின் அவர் தலைவராய் இருக்கிறார். நித்திய சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் கொந்தளிக்கிறார்கள், விருதா காரியத்தை சிந்திக்கிறார்கள். தங்களுக்கு இருதயத்திலே பொல்லாங்கை தீங்கை அவர்கள் நினைக்கிறார்கள். தங்களிடத்தில் பலன் இல்லாத போதிலும் பலவான்கள் என்று சத்துருக்கள் வீணாய் சிந்திக்கிறார்கள். கர்த்தருடைய தனிப்பட்ட கிரியைகள் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். மனுஷனுடைய மாயான திட்டங்களை பார்த்து நகைப்பார், ஆண்டவர் இகழுவார். மனுஷரோட பேசுகிறார், மனுஷரோட கோபமாயிருக்கிறார். மனுஷரின் பாவங்களுக்காக அவர்களை கலங்க பண்ணினார். மனுஷரோடு உக்கிரமாயிருக்கிறார். சியோன் மீதில் மேசியாவை ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். மேசியாவிடம் பேசுகிறார், ஒரு குமாரனை ஜெனிப்பிக்கிறார். மேசியாவிற்கு ஜாதிகளை சுதந்திரமாய் கொடுப்பார். பூமியின் எல்லைகளை மேசியாவிற்கு சொந்தமாய் கொடுப்பார். இருப்பு கோளாறு அவர்களை நொறுக்குவார். ராஜாக்களை உணர்வடைய செய்வார். நியாயாதிபதிகளை எச்சரிக்கை அறிவூட்டுவார். அவரை அண்டிக் கொண்டிருக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கலங்க பண்ணுவார். ஆண்டவர் தம்முடைய கோபத்திலே பேசி உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுகிறார். ஆண்டவருக்கு விரோதமான மதியினர்கள், ஆண்டவருக்கு விரோதமான சத்துருக்கள் அவர்கள் எவ்வளவு கூட்டத்தாராய் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் அவர்களை கலங்கடிக்கிறவர்களாய் இருக்கிறார். அவருடைய எண்ணங்களை தாறுமாறாக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை நீதியாய் தண்டிப்பார். தம்முடைய சத்துருக்கள் பலனற்றவர்கள் என்று கர்த்தர் தீர்மானித்தாலும் கர்த்தர் அவர்களை நீதியாய் விசாரித்து அவர் தண்டிக்கிறவராய் இருக்கிறார். சத்துருக்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அவருடைய ஜனத்துக்கு விரோதமாய் கொந்தளிக்கலாம், ஆனால் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சத்துருக்கள் எழும்பினாலும் தம்முடைய பிரியமான குமாரனுக்கு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் மீது கர்த்தர் தம்முடைய கோபத்திலே அவர்களோடு பேசுகிறார். தம்முடைய உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்கள் தோல்வியடைய போவது நிச்சயம்.
அவருடைய துன்மார்க்கமான ஆலோசனைகள் எல்லாம் அவமாய் போகும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் தம்முடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தரே ராஜா, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தம்முடைய குமாரனை ஆண்டவர் ராஜா என்று சொல்வதிலே அவர் மகிழ்கிறார். ஆண்டவர் அவரை அபிஷேகம் பண்ணி ஆளுகையின் தலைவராக ஆளுகையை ஒப்பு கொடுத்து அவரை தலைவராக்கி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய ராஜா. குமாரன் பிதாவுக்கு பிரியமாயிருக்கிறார். பிதா தம்முடைய குமாரனிடத்தில் பிரியமாயிருக்கிறார். கிறிஸ்துவானவர் அந்த மகிமை தமக்கு சொந்தமாய் கொள்ளவில்லை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே இயேசு கிறிஸ்து தன்னை கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்களை செய்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது தேவனை பாடி துதித்து ஆராதிக்கிற ஒரு கூட்டமாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது பரமண்டங்களுக்கு எங்கள் பிதாவே எம்முடைய ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், அப்போது என்னை கேளும், ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவேன் என்று சொன்னார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். இந்த வசனத்திலே கிறிஸ்துவானவர் தம்முடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். சத்தியங்களை அவர் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக கட்டளையினால் பிரபிக்கப்பட்டது. பிதாவாகிய கட்டளையின் நித்திய கட்டளை பிதாவானவர் திடீரென்று தீர்மானம் செய்து இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவில்லை. ஒரு பரிசோதனை முறையில் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கலாம் என்றாலும் பிதாவானவர் அப்படி சிந்திக்கவில்லை. பிதாவாகிய தேவன் தம்முடைய தெய்வீக ஆலோசனையின் பிரகாரமாகவும் தம்முடைய தெய்வீக ஞானத்தின் பிரகாரமாகவும் தீர்மானம் செய்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். இது பிதாவினுடைய தெய்வீக ராஜ்யம் தீர்மானம். இது பிதாவின் சிந்தையில் நித்திய காலமாயிருந்தது. பிதாவானவர் தம்முடைய தீர்மானத்தை எல்லா ஜனங்களுக்கும் கட்டளையாக அவர் அறிவித்திருக்கிறார். எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு ராஜாவாக அங்கீகரிக்க வேண்டும். கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கும் பூமியின் எல்லைக்கும் எங்கும் உள்ள ஜனங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். பிதாவானவருடைய தீர்மானத்தை கேட்டு எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பிதா தெள்ள தெளிவாக கொண்டிருந்தார். பிதாவானவர் தம்முடைய தீர்மானத்தை ஜனங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்காதபடி மேற்கோளாக காட்டியிருக்கிறார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் தூதரில் யாருக்காவது அவர் சொன்னதுண்டா என்று சொல்லியிருக்கிறது. எபிரேயர் 1:5. இயேசு கிறிஸ்து தேவதூதரிலும் விசேஷ நாமத்தை உடையவராய் காணப்பட்டார். அதிக மேன்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே பேரான குமாரன். பிதாவிடத்தில் காணப்படுகிற அதே சுவாபம் அவருடைய குமாரனத்திலும் காணப்பட்டது. தெய்வத்துவத்தின் பூரண சுவாபம் கிறிஸ்துவில் வெளிப்படுகிறது. தேவனுடைய சர்வ ஞானத்தையும் சர்வ வல்லமையும் பூரண பரிசுத்தையும் உடையவராயிருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும் போது அவரை சர்வ வல்லவராக ராஜாவாக அங்கீகரிக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் ஒரே பேரான குமாரன் என்பதை அங்கீகரிக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவருடைய கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். யோவான் 3:35. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். பிதாவாகிய தேவனுடைய எல்லா காரியங்களுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே சர்வ சுதந்திரமாயிருக்கிறார். பிதாவானவர் கிறிஸ்துவின் மூலமாய் சகல ஜாதிகளையும் சிருஷ்டித்தார். பிதாவானவர் சகல ஜாதிகளையும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மூலமாகவே ஆளுகை செய்கிறார். குமாரன் நித்திய ஞானமுள்ளவராகவும் நித்திய வார்த்தையாகவும் இருக்கிறார். சியோனில் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைப்பதில் ஏற்படும் அனுகூலங்கள். புறஜாதியார் மனம் திரும்புவார்கள். பூமியின் மீது மேசியா ராஜாவாக ஆளுகை செய்வார். ஜாதிகளையும் பூமியின் எல்லைகளையும் ஆண்டவர் அவர் தமக்கு சொந்தமாக்கி கீழ்ப்படுத்துகிறார். தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன போது பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி இந்த பூமியிலே மனுஷராக அவதரித்து பாடுகளை அனுபவித்து கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவிடத்தில் பரமேறி போனார். இது பிதாவின் சித்தம். இவை அனைத்தும்
பிதாவானவர் தம்முடைய குமாரனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் பிரகாரம் பிதாவானவர் தம்முடைய குமாரனுக்கு ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். சகல அதிகாரங்களையும் பிதாவானவர் தம்முடைய குமாரனுக்கு தம்முடைய உடன்படிக்கையின் பிரகாரம் கொடுத்திருக்கிறார். பிதாவின் உடன்படிக்கை வேதத்தில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரனானவர் பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜாவாக இருந்தாலும் அவர் தேவனுடைய சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசும் ஊழியத்தை அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். பிதாவானவர் அவருக்கு ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எண்ணெய்களை சொந்தமாகவும் கொடுக்கிறார். பிதாவானவர் தம்முடைய குமாரனுக்கு தம்முடைய ராஜ்யம் முழுவதையும் சுதந்திரமாக கொடுக்கிறார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் புறஜாதியாரும் இருக்கிறார்கள். புறஜாதியாரும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் சபை புறஜாதியார் மத்தியிலும் அது ஸ்தாபிக்கப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகாலத்தை போல் அவரை உடைத்து போடுவார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஜெயமுள்ள ராஜ்யமாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்களையோ பிதாவாகிய தேவன் இருப்பு கோலால் நொறுக்கி விடுவார். குயகாலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவார். யூத தேசத்தின் மேல் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஏற்கனவே ஓரளவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் அவருடைய சுவிசேஷத்துக்கும் யூதர்கள் விரோதமாய் எழும்பி கலகம் செய்தார்கள். ரோம பேரரசர் யூதர்களை அழித்து போட்டார். ஜாதி மார்க்கத்தார் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறவர்கள் தங்களுடைய பழைய பாவ சுவாபங்களை விட்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை விட்டு அவர்கள் மனம் திரும்பி ஒன்றான மெய்தேவனாகிய இயேசுவை ஆராதித்து அவருடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று பரிசுத்த சபையில் அங்கமாயிருந்து அவரை ஆராதிக்கிற ஜனங்களாயிருக்கிறார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது சகல துறைத்தனங்களையும் சகல அதிகாரங்களையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். 1 கொரிந்தியர் 15:24. முது வலது பார்சத்திலே ஆண்டவர் உடைய கோபத்திலே ராஜாக்களை வெட்டுவார். அவளை ஜாதிகளுக்குள் நியாயந்திருப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களிலே தலைவர்களாயிருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். சங்கீதம் 110:5-6. இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் போது இந்த சங்கீதத்தை நம்முடைய சமூகத்தில் தேவ சமூகத்தில் பயபக்தியாய் பாடும்போது, கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஜெபம் பண்ணும் போதும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவானவர் தேவனுடைய நித்திய குமாரன் என்பதையும் அவரே நம்முடைய கர்த்தரும் ராஜாவானவர் என்பதையும் அங்கீகரித்து அவரை துதிக்க வேண்டும். கிறிஸ்துவானவரே நம்முடைய ஜீவியத்துக்கு எஜமானாய் இருக்கிறார். நம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக நம்மை ஆளுகை செய்கிற அதிகாரம் கிறிஸ்துவுக்கு உண்டு. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து நம்முடைய இருதயத்திலே சமாதானத்தையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியின் எல்லா இடங்களையும் ஸ்தாபிக்கப்படும். கிறிஸ்துவின் ராஜ்யம் விஸ்தரிக்கப்படும். கிறிஸ்துவுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் விரோதமாக எழும்பும் எதிர்ப்புகள் வந்தாலும் கிறிஸ்துவானவர் எல்லா எதிர்ப்புகளையும் ஜெயித்து தம்முடைய ராஜ்யத்தை ஜெயத்தோடு ஸ்தாபிப்பார். பூமியின் ராஜாக்களும் நியாயாதிபதிகளும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து தெய்வீக ஆலோசனைகளை விரோதமாக அவர்கள் எழுப்பியிருப்பார்கள். அவர்கள் அதை குறித்து கேள்விப்படுவார்கள். ஆண்டவர்களுக்கு உணர்வை கட்டளையிடுவார். கிறிஸ்துவின் ஆளுகை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு விரோதமாக எதிர்ப்பிப்பது வீணான காரியம் என்பதை பூமியின் ராஜாக்கள் உணர்ந்து கொள்வார்கள். பூமியின் நியாயாதிபதிகள் எதிர்த்து நிற்காதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பயபக்தியோடு கூட கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தமக்கு விரோதமாக எழும்புகிற ராஜாக்களின் நியாயாதிபதிகளின் சங்காரம் பண்ண தேவன் வல்லமையோடு அதிகாரத்தோடு இந்த பூமியில இறங்கி வருவார். மனுஷருடைய அழிவில் தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. ராஜாக்களும் நியாயாதிபதிகளும் தமக்கு கீழ்ப்படிந்து கலிகூற வேண்டும் என்றே இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ராஜாக்களும் நியாயாதிபதிகளும் சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனைகளும் எச்சரிப்புகளும் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவானது. ராஜாக்களும் நியாயாதிபதிகளும் கொடுக்கப்படுகிற கட்டளை, உணர்வடையுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், கர்த்தரை சேவியுங்கள், குமாரனை முத்தம் செய்யுங்கள், பயத்துடனே சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11. கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்கிற நாம் அவரை பயபக்தியோடு சேவிக்க வேண்டும், பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் ஆராதனையின் நேதி. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே களி கூறலாம். ஆனாலும் களி கூறும் போது நாம் நடுக்கமும் பயமும் உடையவர்களாய் காணப்படும். மாம்ச பிரகாரமான நடுக்கம் அல்ல, ஆவிக்குரிய நடுக்கம், மரியாதை. ரட்சிப்பை பற்றி சொல்லும் போது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற போது இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதுகிறார். முத்தம் செய்யுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள்.
கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறிய அவரை அண்டிக் கொண்டிருக்கிற யாவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வரவேற்று அவரை கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது ஒவ்வொரு விசுவாசிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கட்டளை. நாம் குமாரனை முத்தம் செய்ய வேண்டும் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். கிறிஸ்துவானவரே தேவனுடைய ஒரே பேரான குமாரன். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்குவதற்கு முன்பதாக யூதாசால் முத்தம் செய்யப்பட்டார். இந்த வஞ்சகமான ஏமாற்றுகிற முத்தம் அல்ல, உண்மையான முத்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்யும் போது அவரோடு சிநேகத்தின் உடன்படிக்கைக்கு பிரவேசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் முத்தம் செய்யும் போது அவர் நமக்கு நேசமானவராக விலையேறப்பட்டவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கூற வேண்டும். நம்முடைய அன்பு மாயாயிராதபடி கபடமில்லாத உண்மையான தெய்வீக அன்புடையவர்களாக பாவியான ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை தன்னுடைய கண்ணீரால் நினைத்து தன்னுடைய தலைமயிரினால் துடைத்து பரிமள தைலத்தை அவருடைய பாதத்திலே பூசி அவரை ஓயாமல் முத்தம் செய்தார். எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அதிகமாய் அவன் அன்பு கூறுவான் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் முத்தம் செய்யும் போது அவர் நம்முடைய அதிகமாய் மன்னித்திருப்பதை நாம் நினைவு கூற முடியும். நம்முடைய முத்தத்தில் கண்ணியமும் நேர்மையும் கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் முத்தம் செய்யும் போது அவருடைய ஆளுகையை நம்முடைய கீழ்ப்படிந்து அவருடைய நுகத்தை நம்ம மீது ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீதும் கீழ்ப்படியாதவர்களும் தேவனுடைய கோபம் பற்றி எறியும். இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்யவில்லை என்றால் நாம் அழிவு நிச்சயம். இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டிருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பவர்கள் அனைவரும் தேவனுடைய பற்றியிருக்கிற கோபத்தினால் அழிந்து போவார்கள். குமாரனாய் இயேசு கிறிஸ்து நம்ம மேல் கோபம் கொள்ளாமலும் நாம் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்ய வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியும் போது நமக்கு தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். நாம் பாக்கியவான்களாயிருப்போம். அப்படி கோபாக்கினை நாளிலே நாம் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம்மை நியாயந்திருக்க மாட்டார். ஆண்டவர் நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்வார். இந்த சங்கீதங்களை நாம் பாடும்போது, பயபக்தியாய் நாம் பாடும்போது தேவனுடைய கோபம் நம்மேல் வராதபடி நாம் பாதுகாக்கப்பட்டு நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் சேர்க்கப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபியுங்கள். நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.